சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஆண்டவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எங்கிருந்து ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் நீர் அங்கே இருந்து எனக்கு விடுவிக்கிறீர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எங்க இருந்து நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஜெபத்தை கேட்கிறபடியால் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு நாம் ஏன் இங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறபடியால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபத்தில் இன்னும் வளரணும் என்பதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆகப்படினால ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. வேற யாருமே எந்த மனிதனும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன். எந்த மனிதனும் வாக்கு கொடுக்க முடியாது. அரசியல்வாதிகள் வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் வாக்குகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அருளி செய்வேன். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்க இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து அவரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். அவருடைய நாமத்தினாலே கேட்க போகிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே நாம் அவரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தைரியம். நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி அவங்களுடைய கணவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. என்ன காரியம் என்று சொன்னால், அவருடைய கணவருக்கு நாடி துடிப்பு குறைந்து கொண்டே போகிறது. 40க்கு வந்துருச்சு, வலி தாங்க முடியல, என்ன செய்வதென்று தெரியல, இந்த நாடி துடிப்பு அதிகமாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டாங்க. அப்போ நான் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, நீங்கள் எப்படியாவது பதில் கொடுங்க, இந்த கூட்டம் துவங்குறதுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிட்டு நான் இங்கே வர்றேன். இங்கே வரும்போதே ஃபோன் வருது, நாடி துடிப்பு 67ஆக உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 40ல் இருந்த நாடி துடிப்பு 67ஆக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சகோதரனுக்கு செய்வார். ஆமென். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, எனக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. யோபுல ஒரு வசனம் இருக்கிறது, வாசிப்போம். யோபு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோபு 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். நிறைய பேர் சொல்றாங்க, அவரை நோக்கி ஜெபிப்பதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நோக்கி நாங்க ஏன் ஜெபிக்கணும்? நாங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னதான் சில சமயங்களில் ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் போது இந்த எண்ணங்கள் வரலாம், நமக்கு எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேங்கிறார், அதனால நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்கு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி தான் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஏன் நான் ஜெபிக்கணும் என்று சிலர் நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், அவரை பார்த்து ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார், ஜெபம் பண்ணுறதுனால என்ன ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிறதுனால என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணாவிட்டால் என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் என்ன பிரயோஜனம் என்கிறார்கள். 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும்
அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. போதும், அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்காது. ஜெபிக்காவிட்டால் அவர்களுக்கு என்ன கிடையாது? வாழ்க்கையே கிடையாது. நோ லைஃப். பிரியமானவர்களே, அப்போ ஜெபித்தால் வாழ்க்கை உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே அவர் கொடுத்த ஒரு இரக்கம், ஈவு, கிருபை தான். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம அதிகமாக நெருங்கி கிட்டி சேர அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறவங்களுக்கு எந்த வாழ்க்கையுமே கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போ. எத்தனை சடுதியில். ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்றாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் விளக்கு என்ன செய்யுமா? சடுதியில திடீரென்று சொல்லி அணைந்து போய்விடும். விளக்கு நன்றாக எரிந்து கொண்டிருப்பது போலதான் தெரியும், ஆனா அவருடைய விளக்கு திடீரென்று சொல்லி என்ன செய்து விடும்? அணைந்து விடும். ஆமென். விளக்கு அணைஞ்சிச்சுன்னா என்ன தெரியாது? வழி தெரியாது, பாதை தெரியாது. அவங்க நினைப்பாங்க எல்லாரும், நான் ஜெபம் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழணும் என்கிற அவசியம் கிடையாது, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் வாழ முடியும், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்காவிட்டால் அவர்கள் விளக்கு சடிதியில் அணைந்து போய்விடும். there is no light. விளக்கே கிடையாது. ஆமென். ஆனால் ஜெபித்தா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாதை காட்டும்படி, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நமக்காக அவர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். அதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆமென். தேவரீர் என் விளக்காய் இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு விளக்கு. இந்த உலகத்தில் காரிருள் வரலாம், ஆனா ஆண்டவர் தான் நமக்கு விளக்காய் இருப்பார். ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்கு அவரே விளக்காய் இருந்து அவரே பாதை காட்டி அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஜெபிக்காதவர்களுக்கு என்ன வருமா? ஆபத்து வரும். திடீரென்று சொல்லி அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும். அவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நோ ப்ரொடெக்ஷன். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தால் உன்னதமானவரின் மறைவில் நம்மை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். எந்த ஆபத்தும் அது வந்தாலும் வந்த மாதிரியே போய்விடும். கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொள்வார். சத்ருவின் கண்களுக்கு அவர் விலக்கி பாதுகாத்து கொள்வார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார். ஒரு நிலையற்ற வாழ்வு, பதர் அடிக்கிறது போல அலசடி படுகிற வாழ்க்கையை அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படியானால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டே கிடையாது, இளைப்பாறுதலே கிடையாது. நோ ரெஸ்ட். ஜெபிக்காதவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அங்கேயும் இங்கேயுமா அலசடி படுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நிலையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிம்மதியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, இருதயத்தில் அல்லமோதுனா கூட ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இது மற்றவர்களுக்கு கிடையாது, ஆனா ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார். போதும். அக்கிரமம், பிதாக்களுடைய அக்கிரமம் என்ன செய்யுமா? பிள்ளைகளுக்கு வருமா? ஜெபிக்காதவர்களுக்கு பிதாக்கள் செய்கிற பாவத்தினால அந்த அக்கிரமத்தின் விளைவு பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளுக்கு சாபம் வரும். எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனா ஜெபிக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் நாம செய்கிற அக்கிரமத்தை கர்த்தர் உடனே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். சாபம் வந்தா கூட அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தினால, அம்மா செஞ்ச பாவத்தினால, நான் செஞ்ச பாவத்தினால என் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருமோ என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாறினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எந்த சாபமும் இராது. நீங்க உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, அந்த பாவத்தின் அக்கிரமத்தின் விளைவுகள் நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஜெபிக்காதவங்களுக்கு பிளெஸிங் கிடையாது, ஆனால் நமக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அவனுடைய அழிவை அவனுடைய கண்களே காணுமா? பாருங்க, ஒரு மனுஷனுடைய அழிவை அவனுடைய கண்களே காணும் பொழுது அவனுடைய உள்ளத்துல சமாதானம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நோ பீஸ். அவன் ஜெபிக்காதவங்களுக்கு அவர்கள் இருதயத்துல சமாதானமே இருக்காது. கண்கள் முன்பாடு பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவருடைய அழிவு, பிள்ளைகளுடைய அழிவு, பிரச்சனைகள் வருகிறது, எல்லாவற்றையும் அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இருதயத்தில் எந்த சமாதானமே இருக்காது. ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு அழிவை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அழிவு தீங்கு நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது எந்த தீங்கும் எந்த அழிவும் நம்முடைய கூடாரத்தை தொடுவதில்லை. ஆமேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு விடுதலை கொடுப்பேன், செவி கொடுப்பேன், ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. ஆமேன். கூப்பிடாதவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனால் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய அழிவை கர்த்தர் அழிவை காண ஒட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும். ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்றாங்களே, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்களே, அவர்களுடைய மாதங்களின் தொகை என்ன செய்யுமா? குறுக்கப்படும். அப்படின்னா வாழ்நாள் குறைந்து போகும். நோ லாங் லைஃப். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமைவதே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க ஜெபிக்க வேண்டியதே இல்லை. நாங்கள் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவருடைய வாழ்நாள் கூட என்ன செய்துவிடும்? குறைந்து விடும். ஆனால் ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் தீர்க்காயுசு நாட்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காரணம், நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து நாட்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஜெபிக்காதவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாமே கிடையவே கிடையாதுன்னு வேதத்தில் அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்ற வார்த்தை நம் ஒருவர் வாயிலிருந்து கூட என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆமென். நான் ஜெபிப்பேன், தாமதமானாலும் எனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, எனக்கு அது இப்பொழுது தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நோக்கி நான் ஜெபிப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஜெபியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், அவ்வளவுதான்.
இன்னைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் நடுவில் வந்திருக்கலாம், ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் நடக்கலையே அப்படி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணதுனால தான் இதுவரைக்கும் நீங்கள் நிற்க கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் குடும்பத்தை இம்மட்டும் காத்து வந்தது உங்களுடைய ஜெபத்தினால தான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்ததினால தான் எத்தனையோ தீங்குகளுக்கு கத்தர் உங்களை வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்ததினால தான் கத்தர் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நிம்மதியை கத்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்மை குடும்பமாக நிம்மதியாக வாழ வைத்ததுக்கு காரணம் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இனி நம்ம ஜெபத்தில் இன்னும் முன்னேறி செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 10 நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது, ஒரு ஜெபாவி உங்களுக்குள்ள இறங்க போகிறது. இனி நீங்க நினைக்கவே மாட்டீங்க, நான் ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவர்களாக எழுப்பும்படி கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மன்றாட்டு ஜெப மையம், இதுக்கு பேரே என்னதான்? மன்றாட்டு ஜெப மையம். இங்க மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்க 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 கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஸ்தலத்தை நாங்கள் உருவாக்கும் பொழுது, அதை டெடிகேட் பண்ணுகிற ஒரு நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்தை நான் விரும்பினபடியினால் இதில் நான் வாசம் பண்ணுவேன், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இங்க வந்துதான் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் என்று கிடையாது. ஆனா இங்க ஜெபத்தை குறித்த போதனைகள், ஜெப வீரர்களை எழுப்புகிற ஒரு காரியம், தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு கூட தான் இந்த கட்டடத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு குழுவாக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்ப்போம். ஆமென். நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபிப்பதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணி எப்படி போயிடுறோம்? ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிடும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டா கூட ஜெபம் பண்ணியே சோர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதுல பார்க்கிறோம், தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், அவருடைய ஜெப வாழ்க்கை அழகாய் சொல்லுகிறார். முதல்ல அவர் என்ன செய்வாரா? தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறார். அவர் தியானம் பண்ணி அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு அக்கினி மூண்ட உடனே, அவருடைய உள்ளத்துக்குள்ளே அனல் கொண்ட உடனே, அதன் பிறகு அவர் என்ன செய்கிறாரா? நாவினால் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் எதுன்னு சொன்னா இந்த வேத புத்தகம் தான். ஆமென். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவர் நமக்கு அருமையாய் இந்த வேத புத்தகத்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு புக்கு, இங்கிலீஷ் பைபிள், இன்னும் எத்தனையோ பைபிள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் இந்த வேதத்தை நான் தியானிக்க என் உள்ளத்துக்குள்ளே ஒரு அக்கினி மூண்டது, அந்த அக்கினி மூண்ட பிறகு என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஜெபமும் தியானமும். ஹல்லேலூயா. ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பது நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்.
இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபம் வாழ்க்கை நம்ம சோர்ந்து போகாமல் அதிகமாக ஜெபிப்பதற்கு வேத தியானம் மிக மிக முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் என்னது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது. ஜெபம் நாம் ஆண்டவரோடு கூட பேசுவது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் 10 நிமிஷம் தான் என்ன செய்வாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஒரு சிலர் 1 மணி நேரம் பைபிள் வாசிப்பாங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே சரி கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கணும். எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும். உண்மையிலேயே அதிகமாக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஒரு சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு வீல் பின்னாடி ஒரு வீல் இருக்கிறது போல் ரெண்டும் ஈக்குவலாக ஓடினாதான், ஈக்குவலாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஏர் இருந்தால் தான் அது ஒழுங்காக ஓட முடியும், ஈஸியாக ஓட முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காக ஓடணும்னா நமக்கு ஜெபமும் அவசியம், வேத வாசிப்பும் அவசியம். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை நம்ம அதிகமாக நேசித்து ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து வேதத்தை வாசித்து தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வேதத்தை ஜெபம் பண்ணி பாருங்களேன், மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். நான் போகும்போது எனக்கு முன்னாடி வாங்க, எனக்கு பின்னாடி வாங்க, என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இதுவே நம்முடைய ஜெபமாக போச்சு. காலையில் எழும்பின உடனே இதே ஜெபம். ஆனால் அப்படி இல்லாமல் காலையில் எழும்பி ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு காலையில் என்னை எழுப்பி விட்டீங்களப்பா, உலகத்தில் நிற்க வச்சிங்களேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எழும்பின உடனே புலம்பல் பாட்டு பாடாதீங்க, ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் காலை தரையில் வைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. எத்தனையோ பேர் காலையில் எழும்புறதே இல்லை, எழும்பவே முடியல, அப்படியே ஜீவித்து போயிடுறாங்க. அநேகர் கால் நடக்க முடியாமல் படுக்கையிலே இருக்காங்க. அநேகர் காலையில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் ஒரு நாளை காண செய்கிறார். அதற்கு நாம் முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து நல்ல ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அதன் பிறகு ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி பேசணும், யாரிடத்துல என்ன சொல்லணும், எங்கே போகணும் என்று கேட்டுக்கொண்டே நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து பாருங்களேன், கர்த்தர் அழகாய் பேசுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, வேதத்தை அப்படியே மூடிட்டு டக்குன்னு திறப்பாங்க, என்ன அதிகாரம் வருதோ அதுதான் வாசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு ரெகுலர் பைபிள் ரீடிங் இருக்கணும். ஆதி ஆகமத்தில் இருந்து அல்லது இந்த பக்கத்தில் சங்கீதத்தில் இருந்து, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருந்து, பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம், இப்படி நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேச 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 அந்த காரியங்களை நம்ம உடனே ஒப்பு கொடுத்து, சில சமயங்கள் ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தில் நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பொழுது உடனே ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன உணர்த்துகிறாரோ உடனே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்க. ஜெபம் பைபிள் வாசித்து முடித்து அதுக்கு பிறகு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுதே, உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும் பொழுதே, அக்கினி மூண்டு கொண்டு இருக்கும் பொழுதே உடனே நாவினால விண்ணப்பம் செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உடனே கேட்பார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பொழுது உடனே நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். உடனே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். அந்த இதுல நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து உடனே ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீங்க தியானித்து தியானித்து வேத வசனங்களின் படி நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுடைய ஜெப வாழ்க்கை சோர்ந்து போக மாட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமென். எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் அந்த எருசலேமில் இருந்து வெளியே வந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் விளங்க காட்டின பொழுது வேத வசனங்களை நமக்கு விவரித்து காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே வேத வசனங்களை கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். அப்பொழுது நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். ஆமென். வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குறவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க இஷ்டம் இல்லாம, வேத வசனங்களை கேட்க இஷ்டம் இல்லாமல், வேத வசனங்களின்படி வாழ இஷ்டம் இல்லாமல் ஜெபம் மட்டும் பண்ணுவேன், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா? அருவருப்பானது. அருவருப்பானது. இன்னைக்கு நீங்க உங்களையே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எந்த வாசித்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா, அதன்படி நடக்க எனக்கு பலன் தாரோன்னு கேட்கிறோமா, அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இதெல்லாம் இல்லாம வேதத்தை வாசிக்காம, அதன்படி நடக்காம, அதன்படி வாழாமல், அதை நாம் தியானிக்காமல், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும்னா ஆண்டவர் பார்ப்பார், இது அருவருப்பா இருக்கிறது என்று ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஏன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. நீங்க வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. வேத வசனத்தை விட ஜெபத்துக்கு நீங்க அதிக முக்கியம் கொடுக்குறீங்க. ஜெபம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் வேத வசனத்தின்படி வாழ்ந்து நாம் ஜெபிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து அதன்படி நடக்க தீர்மானித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாய் இருக்கும். ஆமென். அருவருப்பான ஜெபமாய் இருக்காது, பிரியமான ஜெபமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க மறக்காதீங்க. இன்னைக்கு முதல்ல பேசிக்கா ஆண்டவர் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? வேதத்தை வாசித்தா தானே தெரியும். எப்படி ஜெபிக்கணும் எப்படி தெரியும்? வேதத்தை வாசித்தா தான் தெரியும். எந்தெந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்க வேண்டும்? வேதத்தை வாசித்தா தான் தெரியும். யோசபாத் ராஜா ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, சத்துருக்கள் எல்லாம் எங்களை சுற்றி வந்திருக்கிறாங்க, ஆனா நீங்க சொன்னீங்களே அப்பா, ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே என்று வாக்குத்தத்தத்தை அவர் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறார். எப்படி அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது? நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்ததுனால தான். நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு கிருபைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீ தயவு செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று எப்படி சொல்லுகிறார்? வேதத்தை வாசித்ததுனால தான் சொல்லுகிறார். யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா ராஜா ஆலயத்தை பழுது பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தாராம். அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி வாசிக்க 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 ஜனங்கள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்தார்களாம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்தாதான் நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்கள், நம்ம எதுலெல்லாம் சரியா வாழணும் என்பதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார்.
அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது உடனே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நெகேமியா ஜெபிக்கும் போது நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஜாமம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தார்களாம். ஒரு ஜாமம் வரைக்கும் வாசித்து விட்டு அடுத்த ஒரு ஜாமம் என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஆண்டவரை துதித்து பணிந்து ஆராதித்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து நேசித்து அதின்படி நடக்க நம்மை அர்ப்பணித்து விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய ஜெப பேட்டர்ன் எல்லாமே மாற்றிருங்க. பைபிளை வாசித்து வாசித்து அதின்படி அந்த வசனம் சொல்லுகிறது. உதாரணமாக பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்தை வாசித்த உடனே நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் எங்கள் மேய்ப்பராய் இருங்க, நீங்கள் எங்கள் மேய்ப்பராய் இருங்க, நானே உங்களை நடத்த மாட்டேன், நீங்கள் எங்களை நடத்துங்க. அர்ப்பணித்து ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, எங்களை புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்ங்கப்பா, எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா, எவ்வளோ வறட்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு ஒரு நிம்மதியை தாங்கப்பா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன்னு சொன்னீங்களே எங்களை நடத்துங்கப்பா. இப்படி சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா பைபிள் வாஸ்து ஜெபம் பண்ணி, பைபிள் வாஸ்து ஜெபம் பண்ணி அப்படியே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின் படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய சொந்த நாவினால சொந்த வார்த்தையினால நம்ம பேசுறதை விட வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதற்கு இன்னும் அதிக பலன் உண்டு. ஆமென். அதிகமான ஒரு வல்லமை அதற்கு உண்டு. ஏனென்றால் இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வசனம் பலன் உள்ளது, இந்த வசனத்திலே ஆவியா இருக்கிறபடியினால இதை வாசிக்க 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 இதில் இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வரும். அந்த அபிஷேகத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், வேத வசனத்தை வாசித்து அதன்படி ஜெபிக்க போகிறேன். ஆமென். உங்களுடைய ஜெபமோ தியானமோ ஜெபமோ உங்களை அதிகரிக்க போகிறது. இப்படி நீங்கள் வாசித்து ஜெபம் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அதுவே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டைரி கீப்பப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன காரியங்களை செய்யணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்கிறார் என்றெல்லாம் எழுதி எழுதி வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கி இரவில் நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து நீங்கள் அதன் பிறகு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். ஓசியாவில் ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாயிர. ஏன் போராட்டங்கள், ஏன் பிரச்சனை? நமக்கு ஒரு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? இந்த வேதத்தை நாம் மறந்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? பிள்ளைகளை மறந்து விடுவார். அப்போ வேதத்தை நேசித்தால் பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிறோம். அடுத்தபடியாக யாருக்காக வாழ்கிறோம்? நம்முடைய குடும்பத்துக்காக, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்காம, வேதத்தை வாசித்து அதன்படி ஜெபிக்காம நாமவே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளை என்ன செய்து விடுவார்? மறந்து விடுவார். வேதத்தை மறக்காவிட்டால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, என்னுடைய ஜெப நேரத்தில் ஜெபமோ தியானமோ வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆனால் அதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணாதான் அது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால எல்லாரும் 112ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 112ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் பேக்கெலாம் அங்கங்கே வச்சுட்டு பின்பாக கொஞ்சம் கார்பெட்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு வசதியாக
ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நம்ம இந்த வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி, இப்படி நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே, இப்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஒரு வசனமாக நீங்கள் வாசித்து ஜெபிக்க போகிறீங்க. சரியா? பக்கத்தில் உட்காந்தா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தான் பின்பகல்லாம் நிறைய உங்களுக்கு இடம் போட்டிருக்கோம். ஸோ முழங்கால் படியிட முடிஞ்சவங்க பின்பக்கத்தில் முன்பக்கத்தில் நீங்கள் இந்த கார்பெட்டில் முழங்கால் படிட்டு கொள்ளலாம். எனக்கு முழங்கால் படியிட முடியாது அப்படின்னா நீங்கள் சேர்லேயே உட்காந்துக்கோங்க. ஸோ 112ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். அப்படியே மெதுவாக நீங்கள் முன்பாக உங்கள் பிளேஸ்க்கு வந்துடுறீங்களா? ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் வாசித்து ஜெபம் பண்ணீங்களே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம்? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் எவ்வளோ காரியங்கள் நமக்கு தெரியாததெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்கள், உமக்கு பயப்படுற பயத்தை தாங்கப்பா டெய்லி நம்ம கேட்க மாட்டோம். அப்புறம் உங்களுடைய வார்த்தைகளின் படி நடக்கணும், நான் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் நீதி உள்ளவளாக இருக்கணும், வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென். உங்களை நான் நம்பிக்கையாக இருக்கணும், திடனாக இருக்கணும், என்ன பிரச்சனை போராட்டங்கள் வரட்டலாம், ஆனால் அது ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கலங்க பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், ஆனால் 7-8 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் 10 நிமிஷம் சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ஜெபிக்கணுன்னாலும் ஜெபிக்கலாம் இல்லையா? ஒரு அதிகாரத்தை வைத்து நம்ம எவ்வளோ நேரங்கள் ஜெபிக்க முடியுது. நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், அழகாக கற்றுக் கொடுப்பார். வேதனையான சூழ்நிலையில் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆறுதலற்ற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் மட்டும்தான் வரும். என்ன சொல்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து இதே போல் தியானம் பண்ணி நீங்கள் ஜெபித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார், உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம தொடங்கினது கர்த்தருடைய நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இதே போல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதம் அல்லது ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் அந்த வசனத்தின்படி ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த மூளையிலேயே அறிவியிலேருந்து எனக்கு இதை தார ஆண்டவரே, இப்படி செய்ய ஆண்டவரே, என்னை இப்படி நடத்த ஆண்டவரேன்னு சொல்கிறத விட இந்த வசனங்களின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் இருக்கணும் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 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 அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணி அதை அப்படியே ஜெபம் பண்ணி அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. வார்த்தைகளை அதில் என்னென்ன நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை ஒவ்வொரு நாளும் அதை அபியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழமாய் தோண்டி தன் கண்மலையின் மேலே வீட்டை கட்டுகிற, அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிற அந்த ஒரு வீடு எவ்வளவுதான் புயல் காற்று அடித்தாலும் அது அசைக்கப்படாது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவன் அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு நான் ஒப்பிடுவேன்,
எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும் போராட்டம் வந்தாலும் அவனை அசைப்பதே இல்லை. ஹல்லேலூயா. வேத வசனத்தினால கட்டப்பட்டு நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படவே படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா எந்த விதத்தில் நமக்கு சோர்வுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும், அவனை ஜெயிக்க முடியும். ஆமென். ஆண்டவரையே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அவனை ஆண்டவரை சோதிக்க வந்த பொழுது ஆண்டவர் வேதத்தை வாசித்திருந்தபடியால் அதை அறிந்திருந்தபடியினால எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை கர்த்தர் ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம காண்போம். ஆமென். ஆவியின் பட்டயத்தை நம்ம கையில் வைத்து கொண்டு நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஆவியின் பட்டயத்தை கையில் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணால் சாத்தா கிட்ட வர முடியுமா? முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. அதன்படி ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு நீங்கள் சொல்லவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எப்படி நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், வேதத்தை தியானித்து அதோடு சேர்ந்து நம்ம நாவினால் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கண்டிப்பாக கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபமும் வேதமும் இசைந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். இதை வாசிக்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். வாசித்து ஜெபிக்கும் போது இன்னொரு பெரிய தைரியம் இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால எந்த பிரச்சனையும் என்னை அணுகாது. ஆண்டவருக்காக எழுந்து கனி கொடுப்பேன். ஆமென். அவருடைய வார்த்தையில் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் வைத்து தியானம் பண்ணி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அதன்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென். இந்த நாளிலிருந்து ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க போகிறது. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது நீங்கள் கலந்து கொள்ளுங்க, நீங்கள் ஓடி வந்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி நம்ம எழுந்து நிற்க போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு ஜெபாவியை ஊற்றுங்கன்னு கேட்க போகிறோம். ஒரு விசேஷத்தை ஜெபாவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் ஒரு விசேஷத்தை ஜெபாவியை கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறதுல எவ்வளோ நாட்களும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஜெபிப்பதினால, வேதத்தை வாசித்து ஜெபிப்பதினால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய இன்பம் என்பதை நீங்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில், அப்பா இன்னைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த நேரத்திலே நம்மத்திலே நம்முடைய ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படி, உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி நம் நடுவிலை கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஜெபாவி எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க, எனக்கு ஜெபாவி தாங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு விசேஷத்தை ஜெபாவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். ஒரு ஜெபமாக பாடுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் காதரணுமே, என் தேசத்திற்காய் காதரணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் மூடங்கணுமே, முழங்கால்கள் மூடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஜெப ஆவி நம் ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டல்லவா. இப்பொழுது கர்த்தர் நாம் ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து போட்டு ஒரு ஜெப ஆவியினால நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா கேளுங்க கேளுங்க. ஜெப ஆவி தாங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்று கொள்ளுகிறார். ஜெப ஆவியினால ஜெப ஆவியினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இப்பொழுது இப்பொழுது 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு அபிஷேகம் ஜெப ஆவி இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன எண்ணங்கள் எல்லாம், சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அவிசுவாச எண்ணங்கள் வெளியேறட்டும் அப்பா. சந்தேகங்கள் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா இப்படி பிள்ளைகளை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஜெப ஆவி இல்லாம ஒருவர் கூட போக கூடாதப்பா. ஜெபிக்க வைங்கப்பா. இப்படி பிள்ளைகளை காலையில தட்டி எழுப்புங்கப்பா. காலை தோறும் தட்டி எழுப்புங்கப்பா. ஜெபிக்க வைங்கப்பா. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து அப்பா நீ கற்றுக்கொள்ள வைங்கப்பா. அதிசயங்களை சொல்லிக் கொடுங்கப்பா. நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. ஜெபிக்க வைங்கப்பா, எங்களை ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்கப்பா. நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தாங்கப்பா. ஜெபிக்கணுங்கிற எண்ணம், ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. கிருபையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேலும் யாக்கோபின் பிள்ளைகளிடத்தில் விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுது ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொல்லுகிறார். நிறைய பேர் நினைக்கிறீங்க, எங்கள் வீட்டில் சூழ்நிலை சரியில்லையே, சூழ்நிலை ஜெபிக்க முடியலையே, கணவர் ரட்சிக்கப்படாததுனால, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாததுனால, கீழ்ப்படியாத மனைவியினால எங்கள் வீட்டுக்குள்ள சின்ன ஒரு அறை தான் இருக்குது, அதுக்குள்ள எல்லாரும் இருக்கிறபடியினால சூழ்நிலை சரியில்லையே, ஜெபிக்க முடியலையேன்னு நீங்க ஏங்குறத கர்த்தர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹalleluya. குடும்பமாக ஜெபிக்க, குடும்பமாக முழங்கால் படியிட கர்த்தர் இப்பொழுது உங்கள் குடும்பங்களை சந்திக்க போகிறார். எல்லாருடைய குடும்பத்திற்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக இப்ப ஜெபிக்க போறோம். ஏசப்பா, இப்பொழுது ஒரு சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு கொண்டு வர உம்மால் முடியுமானால் இப்பொழுதே ஆண்டவரே, தடையாய் இருக்கிற ஜெபத்துக்கு தடையாய் இருக்கிற ஜெபிக்காத ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய ரட்சிப்பு இறங்கட்டும், உம்முடைய விடுதலை நாவி இப்பொழுது இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் வீடுகளில் ஊற்றப்படுவதாக, ஒரு விடுதலை வீட்டிலே உண்டாகட்டும். வீட்டின் சூழ்நிலை மாறுவதாக, வீட்டு சூழ்நிலை மாறுவதாக, தேவ தூதர்கள் கடந்து செல்வார்களாக, அதிசயம் நடப்பதாக. ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே ஜபாவி இறங்கட்டும், வீட்டுக்குள்ளே ஜபாவி இறங்கட்டும், வீட்டுக்குள்ளே இப்பொழுது ஜபாவி இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. இவளை படுக்கையிலேயே படுக்க விடாதபடி, தூங்க விடாதபடிக்கு ஒரு ஜபாவி இவர்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நாளைக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானா இவர்கள் சொல்லணும் அப்பா, என்னால ஜெபிக்காம இருக்கவே முடியல, காலையில கர்த்தர் என்னை எழுப்பிட்டார், ஜெபிக்க வைத்தார், ஜெப குறிப்புகளை அவரே கொடுக்கிறார் என்று சொல்லணும் அப்பா. அப்படி ஒரு விசேஷ அபிஷேகத்துக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நீ நடத்துவீராக, 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 நடத்துவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய கிருபை தாங்கட்டும் அப்பா, உடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீ கொடுத்த இந்த ஜெப ஆவியினால அப்பா அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா பலவீனங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஜெபிக்க விடாதபடி, முழங்கால் படியிட விடாதபடி தடை செய்கிற எல்லா பலவீனத்தின் நாவிகள் இப்பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, துக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, போராட்டத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ராஜா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். சத்துரு பல விதங்களிலே உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி தடைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தடைகளை முறிக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது போட்டிருக்கிற இந்த அக்கினி, இந்த ஜெப அக்கினி நம்முடைய பிள்ளைகளுக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பதாக ராஜா, எரிந்து கொண்டே இருப்பதாக, எரிந்து கொண்டே இருப்பதாக. உபா ஷபா ரிக ரபா பாபா தீரா பல ஷபா பாபா பாபா ரிக ரபு ஷகுரா பல ரபா தீரா பல ஷபா ரபல ரபா தீன ரபங்குரியால ரபௌரிகா பாபா
விகரபுஷபபபபபா வீரபல உஷபரபலரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்க, அதை தியானிக்க, ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. தொடர்ந்து ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. நாளுக்கு நாள் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 10 நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு சேனையாய் எழும்பி நிற்க போகிறோம் அப்பா. நாங்கள் தேசத்தை கலக்க போகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனையை இங்கிருந்து நீர் புறப்பட பண்ண போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளோடு வந்தார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு மறைந்து போவதாக. எல்லா சத்ருவின் கிரியைகள் இன்றோடு அழிக்கப்படுவதாக. இனி நிம்மதியாய் வாழ கிருபை செய்யுங்க, நிம்மதியாய் ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருக்க கிருபை தாங்க. அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், குறிப்பாக வாலிபர்கள் மேல் ஒரு விசேஷத்தை ஜெபாவி இறங்கட்டும் அப்பா. அவர்கள் எழும்பட்டும் அப்பா, உமக்காக எழும்பட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தனியாய் வந்திருக்கிறவர்களோடு கூட நீர் இருந்து அவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே, அடுத்த நாளெல்லாம் ஆண்டவரே, குடும்பமாக வருவதற்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் கிருபையாய் காரியங்களை நடத்துவீராக. இன்னும் நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து இதிலும் மேலான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.